வெல்கம் டு ஆஜே வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம லிட்டில் மேன்ஹாட்டன்ற ஒரு ரொமான்டிக் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைன் சொல்றேன் கேளுங்க. இந்த படத்தோட ஹீரோவுக்கு வெறும் 10 வயசு தான். அவன் தன்னை விட ஒரு வயசு அதிகமா இருக்க ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லி ஓகே பண்ணானா இல்லையான்ற அந்த பிஞ்சு கதையில செம ரொமான்டிக்கா சொன்ன படம் தான் இது. சரி வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் பேரு கேப். அவன் இந்த பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் என்னைக்குமே செட் ஆனது கிடையாது. பொண்ணுங்க எப்பயுமே மோசமானவங்க தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ கேபி. இவன் தன்னோட பெட்ரூம்ல உட்காந்து ரோஸ்மேரின்ற ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருப்பான். என்னோட கஷ்டம் என்னோட எதிரி கூட வரக்கூடாதுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க. இவன் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்றத ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனோட அப்பா அம்மா காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம்ல ரொம்பவே அந்யோன்யமா இருந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் உருகி உருகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. கடைசியில இவனுக்கு 10 வயசு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகிற நிலைமையில தான் வீட்டுல ஒன்னா இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுலயும் கேபோட அம்மா வேற ஒருத்தர் கூட டேட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு கேபும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இவனோட கிளாஸ்ல பசங்க தனியா பொண்ணுங்க தனியா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. கேபும் என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு நொந்து போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இவன் ஒரு கராத்தே கிளாஸ்ல ஜாயின் பண்றான். அந்த கராத்தே கிளாஸ்க்கு ரோஸ்மேரின்ற ஒரு பொண்ணு வரா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். ரோஸ்மேரியும் கேபோட கிளாஸ்ல தான் படிச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா அந்த கேபு பையன் ரோஸ்மேரியை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் அந்த கராத்தே கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கராத்தே கோச் ரோஸ்மேரியையும் கேபையும் ஸ்பாரிங் பண்ண விட்டுறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கேபு ரோஸ்மேரிய பார்த்த உடனே பிளாட் ஆகி உறைஞ்சு போய் நிக்கிறான். அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்ட ரோஸ்மேரியும் அவனை அடிச்சு தரையில படுக்க போட அந்த கராத்தே கோச் ரோஸ்மேரிக்கு ஒரு எல்லோ பெல்ட்டை கொடுத்து அடுத்த லெவலுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா ரோஸ்மேரியும் கேபும் ஒன்னா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு கேபு ஒரு மாதிரி மண்டே சொல்லிட்டு இருப்பான். அப்போ ரோஸ்மேரி எப்பா எங்க பாருப்பா, நீ அதிகமா பிராக்டிஸ் பண்ணாதான் உன்னால அடுத்த லெவலுக்கு போக முடியும். பேசாம நீ வேணா என் கூட பிராக்டிஸ் பண்றியான்னு கேட்க இவனும் கிடைச்சதுரா சான்ஸ்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இதுக்கு அடுத்து ரோஸ்மேரியும் ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், ஒரு கடைக்கு போய் நான் ட்ரெஸ் எடுக்கணும், நீ வேணா என் கூட வரியா, சீக்கிரமா நான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் சரின்னு சொல்றான். அப்படி அந்த துணி கடைக்கு போய் ரோஸ்மேரி கல்யாணத்துக்கு போற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இருப்பா. அதை பார்த்த உடனே கேபுக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுது. அவனும் மெய் மறந்து ரோஸ்மேரியே பார்த்து ஆமா நான் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருப்பான். அப்போ ரோஸ்மேரி கேப பார்த்து என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்க அவனும் நல்லா இருக்கு, ஆமா நீ யாரு கல்யாணத்துக்கு போறன்னு கேட்க ரோஸ்மேரியும் அதுவா என்னோட சித்திக்கு தான் கல்யாணம், அவங்க வேற ஒரு 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்து ரோஸ்மேரி அவனை தன்னோட வீட்டுக்கெல்லாம் கூட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு இருப்பா. அவளோட வீடு பயங்கர லக்ஸரியா இருக்கும். அதை பார்த்த கேபும் ஆமா உங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்க ரோஸ்மேரியும் தன்னோட அப்பா அம்மா ஒரு ஸ்டேஜ் ஆக்டர்ஸ், அவங்க ரொம்பவே நல்லவங்க, என்னையும் நல்லா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஏசியன் குழந்தையும் தத்தெடுத்ததாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட கேபுக்கு ஆஹா இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா நமக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் தன்னோட ரூமுக்கு போய் கராத்தே பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேபு பையன் ரோஸ்மேரி கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டு பால்கனில உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ரோஸ்மேரி ஆமா நீ எதுக்காக கராத்தே கத்துக்கணும்னு நினைக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. கேபும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். கேபு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு தடி தாண்டவராங்க அவங்க விளையாண்டுட்டு இருந்த பாலை புடுங்கி அவங்க எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு படக்கூடாத இடத்தெல்லாம் பாலை தூக்கி எரிஞ்சுட்டு இருப்பான். அப்படியே ஒரு நாள் அந்த தடித்தாண்டவராயன் கேவோட மூஞ்சில பாலை தூக்கி வீசிரி அவனோட மூஞ்ச உடைக்க அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுறாங்க. இதையெல்லாம் ரோஸ்மேரிட்ட சொல்லிட்டு இதுக்கப்புறமா வச்சு நான் அவனை எதிர்த்து நிக்கணும்னா இந்த கராத்தே கிளாஸ்க்கு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட ரோஸ்மேரியும் அப்படின்னா சரி நம்ம இனிமே தினமும் கராத்தே பிராக்டிஸ் பண்ணலான்னு அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா கேபு அவளை அப்படியே வச்சக்கண்ணு வாங்காம உறைஞ்சு போன மாதிரியே பாத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது டோரு செவருன்னு எல்லாத்துலயும் முட்டி மோதி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல கேபு தன்னோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது கேபோட அம்மா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கு அடுத்து கேபு அவங்க அப்பா அம்மா பிரியறத நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருப்பான். அவனும் அழுது புரண்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட டைவர்ஸ் பண்ணாதீங்கன்னு கேட்டுட்டு இருக்க எந்த பயனும் இல்ல. அவங்க அப்பா அம்மா அவனை ஒரு வழியா சமாதானப்படுத்துறாங்க. இதுக்கு அடுத்து கேபும் அந்த ரோஸ்மேரி நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்க போறதா சொன்னாலே அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிட்டி ஃபுல்லா தன்னோட ஸ்கேட்டிங் போர்டு எடுத்து சுத்திக்கிட்டே இருப்பான். அப்படி எல்லா இடத்துக்கும் போய் அங்க இருக்க எல்லா ஹோட்டலோட போன் நம்பரையும் வாங்கி கால் பண்ணி பார்ப்பான். ஒரு வழியா அவன் ரோஸ்மேரி இருக்க ஹோட்டல்ல கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த ஹோட்டல்ல இருந்து ரோஸ்மேரியும் வெளியே வரா. அவளை பார்த்த உடனே கையும் ஓடாம காலும் ஓடாம கேபு அங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்படி தன்னோட ஸ்கேட்டிங் போர்ட்ல வேகமா போயிட்டு இருக்கும் போது எதிரில வர எல்லாரோட காலையும் நசுக்கிட்டு போக அவங்களும் இவனை கண்டமேனிக்கு திட்டிட்டு இருப்பாங்க. இவனும் அது எல்லாத்தையுமே கேட்டும் கேட்காம வேகமா போயிட்டு இருக்கும் போது குறுக்க ரோஸ்மேரியும் அவங்கள பார்த்துட்டு இருந்த ஆயமாவும்
வராங்க. அவங்கள பார்த்தோன்னே படக்குன்னு அந்த ஸ்கேட்டிங் போர்டை நிறுத்திடுறான். அதுக்கப்புறமா ரோஸ்மேரியும் அவங்களோட மேடும் எந்த கோட்டையை பிடிக்கடா எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கேன்னு கேட்க, அதை கேட்ட இவனும் என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ரோஸ்மேரி நாங்க இங்க இருக்க ஒரு பார்க்குக்கு தான் போறோம், நீ என் கூட வரியான்னு கேட்க இவனும் சரின்னு சொல்றான். இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கேப் ரோஸ்மேரியை பார்த்து நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வரியான்னு கேட்க இவனும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட ஆயமா கிட்ட நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட அந்த ஆயமாவும் சரி இந்தாங்க காசுன்னு தான் கையில இருந்த காசு எடுத்து கொடுக்க நம்ம கேபும் ஐயே காசுலாம் வேண்டாம், என்கிட்ட காசு இருக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சீன் போடுறான். அதுக்கப்புறமா தன்னோட காசுலயே 2 ஐஸ்கிரீமை வாங்கி ஒன்ன ரோஸ்மேரி கையில கொடுக்குறான். அப்போ அந்த ஐஸ்கிரீமை வாங்கின ரோஸ்மேரியும் ஒண்ணுமே சொல்லாம நின்னுகிட்டு இருக்க இவனும் மனசுக்குள்ள ஒருவேளை நம்மள இவளுக்கு பிடிக்கலையோ, நம்ம உடம்புல இருந்து ஏதாவது நாத்தம் வருதான்னு சொல்லி தன்னோட உடம்பே மோந்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு அந்த பார்க்ல சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க கதை பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோஸ்மேரி கேப பாத்தீங்க பாரு நான் இன்னும் கொஞ்சம் நல்ல வேற ஒரு ஸ்கூல் மாறி போறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட கேபுக்கும் அதிர்ச்சியா இருக்கும். ஆனா அவன் அதை எதையுமே வெளியே காட்டிக்க மாட்டான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் காணாம போனதை நினைச்சு பயந்து போன அந்த ஆயமாவும் இவங்க 2 பேரையும் எங்க எல்லாமோ தேடிட்டு ஒரு வழியா இவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோஸ்மேரியை பார்த்து உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை விட்டு எங்கேயும் தனியா போகாதேன்னு, ஒரு தடவை கூட நான் சொல்றது கேட்கவே மாட்டியான்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வா டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலான்னு அவளை கூட்டு போக ட்ரை பண்ணும்போது ரோஸ்மேரியும் கேப பாத்தீங்க பாரு எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, நம்ம பேசாம சண்டே மீட் பண்ணலாம், நான் உன்னோட வீட்டுக்கு வரேன்னு சொல்ல இவனும் அதை கேட்ட சந்தோஷத்துல குஷியா தன்னோட வீட்டுக்கு போறான். அதுக்கப்புறமா வீட்டுல டிவி பார்த்துட்டு பயங்கரமா கராத்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். தன்னோட அம்மா கிட்ட போய் முடி வெட்டணும் காசு தாங்கன்னு கேட்க அவங்க அம்மாவும் எதுக்குடா ராஜா உனக்கு காசு, உன் முடி தானே நானே நல்லா வெட்டி விடுறேன்னு சொல்ல அதை கேட்ட கேபும் கடுப்பாயிடுறான். உடனே தன்னோட அப்பா கிட்ட போய் நைனா அம்மா கிட்ட முடி வெட்டுறதுக்கு காசு கேட்டேன், ஆனா அவங்க எனக்கு காசு தரல, பேசாம நீங்க எனக்கு கொஞ்சம் காசு தரீங்களான்னு கேட்க இவரும் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறாரு. கேபும் பயங்கர குஷியா ஒரு பார்பர் ஷாப்புக்கு போய் பயங்கர சீனா முடி வெட்டிக்கிறான். இதுக்கு அடுத்து ரோஸ்மேரி தன்னோட வீட்டுக்கு வந்தா எப்பெல்லாம் பேசணும்னு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் ரோஸ்மேரி தன்னோட வீட்டுக்கு வரா. அப்போ அவளை தன்னோட அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் போது அவங்க அம்மா ரொம்ப பிஸியா இருப்பாங்க போல, நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறமா ரோஸ்மேரியும் கேபும் கராத்தே பிராக்டிஸ் பண்றன்ற பேர்ல வீட்டுக்குள்ளே குழந்தைத்தனமா அடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ கேபு ரோஸ்மேரிய பிளாக் பண்ணி கீழே படுக்க வைக்கிறான். அதுக்கப்புறமா அவ மேல இவனும் ஏறி உக்காந்து அவளோட கையை டைட்டா பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ அவளை பார்த்தோன்னே ஃபீல் ஆகி இவளை கிஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ளே குழம்பிட்டு இருப்பான். பத்தாவதுக்கு அவனோட ஒரு கற்பனை கேரக்டர் வேற ஒண்ணு வந்து டேய் தம்பி அவளை கிஸ் பண்ணிடுறா யோசிக்காதடான்னு மூளையை குழப்பிட்டு இருக்க இவனும் கன்ஃபியூஸ் ஆகி நின்னுட்டு இருக்கும் போது ரோஸ்மேரி அவனை படார்னு பிளாக் பண்ணி அடிச்சு போட்டுறா. இதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு டேபிள்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தன்னோட அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ண போற விஷயத்தெல்லாம் அவகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்ட ரோஸ்மேரியும் நீ ஏன் ஒரு தனி வீடா பார்த்து போய் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னு கேட்டுட்டு இருக்க. கேபும் இவ ஏதோ விளையாடுறா போலன்னு நினைச்சுக்கிட்டு சரி அதுக்கு என்ன பார்த்துட்டா போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இவ நிஜமாலுமே நிறைய நியூஸ் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வீடை பார்த்துட்டு இருப்பா. அப்படி அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க எல்லா வீட்டு நம்பருக்கும் கால் பண்ணி வீடு ஃப்ரீயா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அவரோட அப்பாவும் வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் பயந்து போய் அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட பெட்ரூம்ல ஒளிச்சு வச்சுட்டு பவ்யமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தன்னோட அப்பா வந்த உடனே அவர்கிட்டயும் ரோஸ்மேரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இதுக்கு அடுத்து ரோஸ்மேரியும் அங்க இருந்து கிளம்பி போறா. கொஞ்ச நாள் கழிச்சு ரோஸ்மேரி கேப கூப்பிட்டுட்டு எங்கேயோ போறா. கடைசியில பார்த்தா ரோஸ்மேரி கேபுக்காக ஒருத்தர்கிட்ட போய் வீட்டை வாடகை பேசிட்டு இருப்பா. கேபு என்ன நினைச்சானா இவ ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றானு, ஆனா அவ நிஜத்துக்குமே ஒரு பெரிய வீடா பார்த்து கேப கூப்பிட்டு போறா. கேபுக்கும் வாய் அடைச்சு போது அவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் அந்த வீட்டுல கதை பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் ஒன்னா கேபோட ஸ்கேட்டிங் போர்ட்ல ஏறி ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ ரோஸ்மேரி கேபோட ஸ்கேட்டிங்ல ஏறி அவனை கெட்டியா புடிச்சுக்கிட்டதுல கேபுக்கு ஒரே குஷியா இருக்கும். இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒரு கார்டனுக்கு போறாங்க. அங்க போய் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த தடித்தாண்டவராயன் வரான். அவன் இவங்க 2 பேரையும் மிரட்டி அடிக்க வரும்போது டக்குன்னு ரோஸ்மேரியும் கேபும் காண்டாய் அவன் அடிச்சு போட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ரோஸ்மேரி கேபு கிட்ட இங்க பாருப்பா நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு சம்மர் கேம்புக்கு போறேன், வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்ல கேபும் தட்டுன்னு சோகமாயிடுறான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் தன்னோட வீட்டை பார்த்து போறாங்க. இன்னொரு பக்கம் கேபோட அம்மா கேப ரொம்ப நேரமா காணுமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பதறி போயிடுறாங்க. அவங்களும் அவங்க ஏரியா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இவன் எங்கடா போனான்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா கேபும் வர அவனை புடிச்சு டேய் நீ எங்கடா போன, எங்கேயாச்சும் போனா சொல்லிட்டு போக மாட்டியான்னு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க கேபோட அப்பாவும் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாரு. கேபு தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ ரோஸ்மேரி செம அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா. இவனும் ரோஸ்மேரி கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி அவளை கட்டி பிடிச்சு வானத்துல பறந்துகிட்டு இருப்பான். இப்படியே மறுநாள் காலையில கனவுல இருந்து முழிக்கிறான். இதுக்கு அடுத்து அவனும் கராத்தே கிளாஸ் போறான். அங்க போய் பார்த்தா அந்த கராத்தே கோச் கரடி மாதிரி கேபுக்கு வேற ஒரு பார்ட்னரையும் ரோஸ்மேரிக்கு வேற ஒரு பார்ட்னரையும் கொடுத்துறான். கேபுக்கு
கேபுக்கு ஒரு பையன் தான் பார்ட்னரா வந்திருப்பான். ஆனா ரோஸ்மேரிக்கு கேபோட செம ஹேண்ட்ஸமான ஒரு பையனை பார்ட்னரா கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கும் வயிறெல்லாம் தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இவனும் ரோஸ்மேரிக்கு வேற ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டானேன்ற கடுப்புல சோகமா சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் ரோஸ்மேரி கேபு கால் பண்ணி, நீ என்னோட வீட்டுக்கு வரியா, என்னோட அப்பா அம்மா நம்ம 2 பேரையும் கூப்பிட்டுட்டு டின்னர் போகணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கேபுக்கும் ஒரே சந்தோஷம். அவனும் ரோஸ்மேரி கிட்ட சரி நான் வரேன்னு ஒத்துக்கிறான். இதுக்கு அடுத்து கேபும் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு ரோஸ்மேரி கூட போறதுக்காக ரெடி ஆகுறான். ஒரு வழியா இவனும் ரோஸ்மேரியும் ரோஸ்மேரியோட அப்பா அம்மா கூட உட்காந்து ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு கச்சேரிய பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கேபு பைபிள்ல கிடைச்சதுரா சான்ஸ்னு சொல்லிட்டு ரோஸ்மேரியோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறான். ரோஸ்மேரியும் அவனோட கையை விலக்கி விட இவனும் ஐயோ இவளுக்கு ஒரு வேளை நம்மள பிடிக்கலையோன்னு பயந்துகிட்டு இருக்க. ரோஸ்மேரியும் தன்னோட கையை தொடச்சிட்டு மறுபடியும் கேபோட கையை டைட்டா பிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறமா கேபும் பயங்கர சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து ரோஸ்மேரி அவனுக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக அவன் கூட ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பா. அப்போ ரோஸ்மேரி கேப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேபு பைபிள்ல என்ன நினைச்சானே தெரியாது படக்குன்னு ரோஸ்மேரிய கிஸ் பண்ணிடுவான். ரோஸ்மேரியும் ஒரு மாதிரி தகச்சு போய் நின்னுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா என்ன எங்க அப்பா அம்மா தேடுறாங்க, நான் போயிடுறேன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இதுக்கு அடுத்து கேபும் தன்னோட வீட்டுல படுத்துக்கிட்டு ஐயோ ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு குற்ற உணர்ச்சியில குமுறிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்து கேபு சீக்கிரமாவே எந்திரிச்சு ரோஸ்மேரிய பாக்கலான்னு சொல்லிட்டு அந்த கராத்தே கிளாஸுக்கு போக அங்க போய் நின்னா அந்த ரோஸ்மேரியோட பார்ட்னர் தான் வந்து நிக்கிறான். அவனை பார்த்தோன்னு கேபும் பயங்கர காண்டாகிறான். அந்த கடுப்புல அவனை போட்டு பொலன்னு பொழந்து எடுக்கிறான். கடைசியில பார்த்தா அது இவனோட கற்பனை. இவனால அவனை கனவுல மட்டும்தான் பொழந்து எடுக்க முடியும்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ரோஸ்மேரி ரொம்ப நேரம் ஆகியும் வராததை நினைச்சு கேபும் பயங்கரமா பயந்துட்டு இருப்பான். ஒருவேளை நம்மள இவ தப்பா நினைச்சிட்டாலும் ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோஸ்மேரியும் அந்த இடத்துக்கு வரா. அவளை பார்த்தோன்னே தான் நம்ம பயலுக்கு உசுரே வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேபு அந்த கராத்தே கோச் கிட்ட, நீங்க பாருங்க எனக்கு கண்டிப்பா எல்லோ பெல்ட் வேணும், நீங்க எனக்கு டெஸ்ட் வைங்க, நான் அந்த டெஸ்ட்ல கண்டிப்பா பாஸ் ஆவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கோச்சும் சரின்னு சொல்லிட்டு எல்லோ பெல்ட்டுக்கான டெஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. இவனும் கராத்தே மூவ்ஸ் எல்லாம் கரெக்டா தான் பண்ணுவான். கடைசியில ஒரு கட்டையை உடைக்க சொன்னா அந்த கட்டையில இவன் கையை வச்சு பயங்கரமா குத்துறான். கடைசியில உடஞ்சது அந்த கட்டை இல்ல, இவனோட கை தான். இவன் கை உடஞ்ச உடனே அந்த இடத்துல படுத்து ஐயோ அம்மா என் கை வலிக்குது, என் கை உடஞ்சிருச்சுன்னு கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே ரோஸ்மேரியும் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. கேபு அழுதுகிட்டு ஐயோ இவன் முன்னாடி நம்ம மானம் போயிடுச்சேன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து அவனோட கையை ஸ்கேன்லாம் பண்ணி கட்டு போட்டு விடுறாங்க. இவனும் தன்னோட மானம் போச்சேன்ற கவலையில ரொம்ப நாள் யாரையுமே மீட் பண்ணாம இருந்துகிட்டு இருப்பான். ஒரு நாள் ரோஸ்மேரி கேபு கால் பண்ணி உன்னோட கை எப்படி இருக்குன்னு குசலம் விசாரிச்சுட்டு இருக்க. கேபும் நல்லபடியா தான் பேசிட்டு இருப்பான். அப்போ ரோஸ்மேரி தன்னோட சித்தியோட வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு அவனை இன்வைட் பண்ணும்போது கேபு பைபிள்ல என்ன நினைச்சானே தெரியாது. ஆமா கராத்தே கிளாஸ்ல அவன் கூட இருப்பானே உன்னோட ஸ்பேரிங் பார்ட்னர், அவனையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்க ரோஸ்மேரி நீ எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அவனை பத்தி பேசுறேன்னு கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட உடனே கேபு டக்குன்னு ஆமா நீ அவனை கல்யாணத்துக்கு கூப்பிடுவ, கடைசியில நீ அவனை டேட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சு 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டிலே ஆயிடுவீங்கன்னு என்னென்னவோ வளரிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு ரோஸ்மேரியும் நீ எதுக்காக இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருப்பா. உடனே இவன் எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல ரோஸ்மேரியும் ஒரு மாதிரி சோகமாயிடுறா. அவளும் எனக்கும் உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ண. இன்னொரு பக்கம் கேபு பயங்கரமா குலுங்கி அந்த பெட்லயே புரண்டு கதறி அழுதுகிட்டு இருக்கான். எதுக்குடா இந்த பொழப்பு? இப்படியே கேபு கொஞ்ச நாள் சோகத்திலேயே உட்காந்துட்டு இருப்பான். ஒரு நாள் கேபும் அவங்க அப்பாவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது கேபோட அப்பா கேப பாத்தீங்க பாருப்பா, உங்க அம்மாவும் நானும் ஆரம்பத்துல ரொம்பவே அந்யோன்யமா தான் இருந்தோம், ஆனா போக போக சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நாங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒருத்தர் பிரிகிற நிலைமை வந்துடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதை கேட்ட கேபும் ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ரோஸ்மேரி கிட்ட சாரி சொல்லணும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு அவனும் நம்ம இதுக்கு மேல வெயிட் பண்ணவே கூடாது, அவகிட்ட போய் நம்ம மனசுல இருக்கிறத பேசிடலான்னு குடுகுடுன்னு அங்க இருந்து ரோஸ்மேரியோட சித்தி வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறான். அந்த இடத்துல இவனை பார்த்த ரோஸ்மேரியும் அவன் கிட்ட வந்து ஆமா அன்னைக்கு என்னவோ என்ன பிடிக்காது அது இதுன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்ட, இப்போ என்னோட சித்தியோட வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கி எதுக்காகன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனும் ரோஸ்மேரி கிட்ட இங்க பாரு நான் அன்னைக்கு ரொம்பவே கடுப்புல இருந்தேன், அதனாலதான் உன்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன், நான் பேசினது எல்லாமே தப்பு தான், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை வெறித்தனமா லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்ட ரோஸ்மேரியும் ஒரு மாதிரி உறைஞ்சு போயிடுறா. அவ கேப பாத்தீங்க பாரு எனக்கு வெறும் 11 வயசு தான் ஆகுது, எனக்கு லவ் பண்ற அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நீ வந்துட்டல்ல நம்ம 2 பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடலான்னு சொல்லி அவனை கூப்பிட இவங்க 2 பேரும் அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த சந்தோஷத்துல கேபும் தன்னோட வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அவனோட அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பாங்க. இவனும் நம்ம வீடாடா இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் என்ன சங்கதின்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா அம்மாவும் கேப பார்த்து நாங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம், இதுக்கு மேல நம்ம இப்ப எல்லாம் இருக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கேபோட அப்பா அம்மா 2 பேரும் பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சந்தோஷம்
சந்தோஷமா நினைச்சு பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து கேபோட அப்பா அம்மா கேப கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கேப் தன்னோட மனசுக்குள்ளேயே எனக்கு வந்த முதல் காதல்னா அது ரோஸ்மேரி மட்டும்தான், அவளை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே இந்த படமும் முடியுது.